அமெரிக்கால அதிகம் விற்பனையாகக்கூடிய குழந்தை வளர்ப்பு புத்தகங்கள்ல மிக முக்கியமான ஒரு புத்தகம் இது. எல்லா பெற்றோர்களுக்கும் குழந்தைங்க செய்யற தப்புகளை திருத்தி நல்வழிப்படுத்தணும்ன்ற உந்துதல் கண்டிப்பா இருக்கும். ஆனா அவங்க செய்யற தப்புகளை திருத்துறதுக்கே பாதி நேரத்தை செலவிடுறனால அவங்க செய்யற நல்ல விஷயங்களை பாராட்டுறதுக்கு நேரம் கிடைக்கிறது இல்ல. தப்புகளை பொறுமையா திருத்திக்கலாம். முதல்ல அவங்க செய்யற நல்ல விஷயங்களை பாராட்ட ஆரம்பிங்க. பாராட்டுகள் அதிகமானாலே தப்புகள் தானா குறைஞ்சிடும்னு இந்த புத்தகத்துல சொல்றாங்க. இந்த புத்தகத்தை படிக்க படிக்க எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, இந்த புத்தகத்தை படிக்காமலே இந்த புத்தகத்துல சொல்ற யுக்திகளை தானே நம்ம தாத்தா பாட்டிகள் காலங்காலமா செஞ்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பான பெற்றோர்களை பார்த்திருக்கோம், ஆனா கண்டிப்பான தாத்தா பாட்டிய யாருமே பார்த்திருக்க முடியாது. கால்ல சக்கரத்தை கட்டிட்டு ஓடுற வாழ்க்கையில நமக்கு இல்லாத பொறுமை, கால சக்கரத்துல சுழன்று வாழ்க்கை கற்பிச்ச பாடத்தோடு முதிர்ந்து நிக்கிற பெரியவங்களுக்கு அந்த பொறுமை அதிகமாவே இருக்கும். தாத்தா பாட்டியோட அன்பும் அரவணைப்பும் கிடைக்காத குழந்தைங்களுக்கு அதை ரெட்டிப்பா கொடுக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களையே சேரும். அடிக்கு அடங்காத குழந்தைங்க கூட அன்புக்கு அடிபணியும்.